டாடி மம்மி வீட்டில் இல்லை, கடை போட யாரும் இல்லை, விளையாட டார்லிங். இந்த குப்பத்துல என்னவோ சொக்கம் பொண்டாட்டி சூப்பரா வச்சுக்கிறான்னு பேசிக்கிறாங்க. இங்க என்னடானா நீ வண்டியை தான் பொண்டாட்டின்னு கட்டிக்கின்னு அழுதுன்னு கிடக்குற. ஏய் கூவாதமே, இது எனக்கும் என் டாலிக்கும் உள்ள லவ். என்ன சொக்கா, நான் சொன்ன மாதிரியே உன் பொண்டாட்டி விற்க போறியாமே, ரொம்ப சந்தோஷம். என் பொண்டாட்டியை விற்கிறதுல உனக்கு என்ன சந்தோஷம்? போய நல்லது சொன்னா கேப்பே. சொல்ற மூஞ்ச பாரு. சொக்கா, நான் ஒண்ணு சொல்லிட்டா, நீ என்ன சொல்ல போற? என்னதான் செவத்த பிள்ளையா இருந்தாலும் கிழவிக்கு பவுடர் போட்டா குமரியாம முடியுமா? இப்போ என்ன சொல்ல வர்ற? ஏய், ஆளாளுக்கு வந்து ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க என் ஒய்ஃபை பத்தி. போட சரி சரி, பழசே போட்டு இலைய மாத்தி தீய போட பாரு. நீ தானே கொண்ட போற. என்ன சொக்கனே, நேத்து நீ பாட்டுக்கா உன் பொண்டாட்டியே ஒயின் ஷாப் வாசல்ல நிப்பாட்டு போயிட்ட. ஒரு குவார்டர் போடுறதுக்காக போயிருந்தேன். கண்ட வேலையெல்லாம் ஏறி உட்காந்துக்கிட்டு அங்க நோண்டுற இங்க நோண்டுறானே. பொண்டாட்டிய பழுது இல்லாம கையில வச்சுக்கிறேன்னு கண்ட வேலைய கைப்பட்டுச்சுன்னு வச்சுக்க, கெட்டு தொலைஞ்சுவோம்னே. அதுக்கெல்லாம் அசரவே இல்லையா என் பொண்டாட்டி? தலைக்கு மேல ஏதோ பறக்கும் கட்டு பறந்த மாதிரி தெரியல. விட்டது நீதானா? ஐயா, குமுறு எரிமலை சைலண்டா குந்திக்கு நிக்கிற மாதிரி கீரமே. தாடி சேட்ட கட்டிங் கணேசு கூட்டிக்கின்னு வரான். என்னடா? ஏய் சேட்டே, இதான் சொக்கம், இதான் சொக்கம் பொண்டாட்டி. நீ தள்ளின்னு போ. டேய், அவளை தூக்குடா. டேய், இந்த தள்ளிக்கின்னு போறது தூக்கிக்கின்னு போறது எது வேணாலும் பண்ணிக்கோ. 1 மந்த்ல என் ஒய்ஃபை மீட்டுக்கின்னு வந்துருவேன்டா. என்னது மீட்டிட்டு வந்துடுவியா? ஏன்டா இப்ப சொக்க பொண்டாட்டிய தூக்குறியா? யோ, சேட்டு சொக்கம் பொண்டாட்டிய தூக்கிட்டு சொல்லிருக்காங்க. அட யோ, சேட்டு சொன்னது சொக்க பொண்டாட்டி இல்ல, சொக்கம் பைக்க. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னது, பொண்டாட்டிய பொண்டாட்டின்னு சொல்லணும், பைக்க பைக்குன்னு சொல்லணும். பைக்க பல பைய ஓட்டலாம், ஆனா பொண்டாட்டிய